ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா? ஒரு கோடியை ஒழுங்கா முடிஞ்சுதா? ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடியாதவங்க எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவீங்க? உங்க மாநாடுக்கு வரவங்களுக்கு கூட பிளாக்ல தான் டிக்கெட் வித்தாங்க. பிளாக்ல சாப்பாடு விற்கிறத நான் பார்த்தேங்க. நான் காசு அதிகமா கொடுத்தா டிக்கெட் கிடைக்கும், இங்க சாப்பாடு அதிகம் கொடுத்தா சாப்பாடு கிடைக்கும். என்னங்க இது அரசியல்? அதனால புதிய வரவர்கள் அந்த வரவெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணும் செய்யாது. இன்றைய காலகட்டத்துல பாஜக பலம் பொருந்திய கட்சியாக வளர்ந்திருக்கிறது, வந்திருக்கிறது. ஏற்கனவே எங்கள் வாக்கு வங்கியை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். 2026 யார் சொன்னாலும் இன்றைய ஆளும் கட்சியோடு எங்கள் கூட்டணிக்கு தான் போட்டி என்பது எனது கருத்து. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தாமரை இலையில தண்ணி ஒட்ட வேண்டாம். தாமரை தண்ணியில வளரப்போகுது, மலரப்போகுது. இலை அந்த தாமரை இலையில ஏன் ஒட்டணும்? அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தாமரை தண்ணியில வளரப்போகுது, மலரப்போகுது. எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு மலரப்போகுது. அதை தம்பி விஜயும் பார்க்க தான் போறார். அதாவது இதுல என்ன எனக்கு புரியலன்னா, தமிழக முதலமைச்சர் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு, இவர் அங்கிள்னு கூப்பிடுறாரு. அப்ப இவர் தமிழ்நாட்டுல இருக்கிறாரா இல்லையா என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் அவர் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி அட்லீஸ்ட் மாமான்னு கூப்பிட்டாலும் பரவாயில்ல. அங்கிள்னு கூப்பிடுறாருன்னா அது எல்லாமே அரசு. ஒரு எழுதி கொடுத்தவரு அப்படி எழுதி கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வசனம் எழுதி கொடுத்தவர் அங்கிள், மிஸ்டர் பிஎம் அப்படின்னு கொடுத்தா திடீர்னு கத்துறாரு, திடீர்னு குறைக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு, பயந்துட்டேன். திடீர்னு நடத்தையே காட்டுவோம் அப்படின்னு அப்புறம் திடீர் குறைக்கிறாரு. நான் டிவில பார்த்தேன், என்ன பேசுறான்னு பார்க்க வேண்டியதானே. இல்ல அது பொருந்தா கூட்டணியா பொருந்துற கூட்டணியா அவருக்கு என்னப்பா தெரியும்? எத்தனை நாள் அரசியலை அவர் பின்பற்றி இருக்கிறார், அரசியல் ஞானம் பெற்று இருக்கிறார். அவர் அரசியல் ஞானம் இல்லைன்றதுக்கு கச்சத்தீவை பத்தி சொல்றதே ஒரு உதாரணம். அது மட்டும் இல்ல, அரசியல் ஞானம் சுற்றிலும் இல்லைன்றதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன செய்யறாருன்னு கேக்குறாரு. இன்னைக்கு அவங்க பிலிம் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் பாரத பிரதமர் தான். இன்னைக்கு தனி விமானத்துல போனார்ல, எங்கேயோ யாரு கூட இல்ல, தனி விமானத்துல யாரோட கல்யாணத்துக்கோ போனாரு, யார் கல்யாணத்துக்கோ போனாரு, யாரு கூட நான் சொல்லல, யார் கல்யாணத்துக்கோ போனாரு. அந்த மாதிரி எல்லா ஏர்போர்ட்டையும் முன்னேற்றி வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். இன்னைக்கு விஜயும் இவ்வளவு தைரியமா பேசுறதுக்கு காரணம், அவரோட அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்ய முடியறதுக்கு காரணம். நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், நீங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டை எந்தவித பிரச்சனையும் இல்லாம மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வழிகாட்டுதலில் அங்கே உள்ள தொழில்நுட்ப கலைஞர்கள் நிர்மாணித்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கோடியை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா? ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா? ஒரு முறையே இல்லாமல் ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடியாதவங்க எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவீங்க? ஆட்சி நடத்த தெரியாதவர் ஒருவர் நான் முதலமைச்சர் சொல்றாரு. ஆட்சி நடத்த தெரிந்தவர்கள் நாங்கள், எங்கள் கூட்டணி, நாங்கள் இங்க போட்டி போடுகிறோம்.